வணக்கம். இன்னைக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ராசியை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். எந்த ராசிக்கு இன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சனி வக்ரம்னா என்ன? அதாவது வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பெயர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு கிரகம் இயற்கையா பின்னோக்கி போகுமா அப்படின்னா, ராகு கேதுவை தவிர வேற எந்த கிரகமும் பின்னோக்கி போகாது. அப்ப ஏன் வக்ரம்னா பின்னோக்கி போகுதுன்னு சொல்றோம்னா, இப்ப நீங்க பஸ்லயோ ட்ரெயின்லயோ கார்லயோ போகும்போது பாருங்க, வேகமா வண்டியில போகும்போது நீங்க ஜன்னலோர சீட்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, நீங்க ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும்போது பில்டிங்கோ மரமோ கரண்ட் கம்பம் இது எல்லாமே பின்னோக்கி வேகமா ஓடுற மாதிரி ஒரு மாயை தோற்றம் தான் இந்த வக்ரம்னு பெயர். அதுல சனி பகவான் ஜூலை 27 வக்ரம் பெற தொடங்கி டிசம்பர் 11 வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் அவர் முன்னோக்கிய பயணத்தை தொடர போறார். அதுல ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பின்னோக்கி பயணம் செய்ய தொடங்குற சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் மீண்டும் முன்னோக்கி நேர்கதின்னு சொல்லுவோம், அதாவது நேர்கோட்டுல பயணம் செய்யறது. அந்த பயணத்தை டிசம்பர் 11 தொடங்க போறார். இது மொத்தமா ஒரு 137 நாள் இந்த வக்ர காலங்கள் இருக்க போகுது. இந்த வக்ர காலத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, பொதுவாகவே சனியோட ஒவ்வொரு நகர்வுகளும் ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதுல ஒரு தாக்கத்தையும் இந்த சனி தருவார். ஏன்னா சனி தான் தொழில்காரகன், ஜீவனகாரகன், கர்மகாரகன். அதை விட முக்கியம் சனி மந்தகாரகன். அதனாலதான் சனி பெயர்ச்சியை பார்த்து எப்பவுமே எல்லாருமே பயப்படுறது உண்டு. ஏன்னா ஒரு தொழில்ல ஏதாவது ஒரு பின்னடைவு வந்துருமா, வியாபாரத்துல ஏதாவது ஒரு சறுக்கல் வந்துருமா, நம்ம செய்யக்கூடிய வேலையில நமக்கு வேலை பறி போயிடுமா, அல்லது வேலையில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்கறதுனாலதான் சனி பெயர்ச்சியை எப்பவுமே ஆவலோட எதிர்பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்குமே சனியுடைய தாக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கர்மகாரகன். கர்மம் அப்படின்னா தினந்தோறும் நீங்க செய்யக்கூடிய அதிக விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக் குரூப், இல்ல வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலயுமே நீங்க வீடியோவுக்கு கீழே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கனாலே எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயும் நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே சனி உங்களோட ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்து உங்களுக்கு அஷ்டம சனியை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். பொதுவாக சனி 8இல் போய் மறைந்து விட்டால் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திப்பார்கள் எந்த ராசி. இந்த அஷ்டமச்சனி காலத்துல சிம்ம ராசிக்கு இந்த வக்ர காலம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். உங்களோட எந்த விஷயங்கள் எல்லாம் தடை, எது நடக்கல, எது உங்களுக்கு துன்பத்தை தந்துச்சு, எதுல வேதனைப்பட்டீர்கள், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிக்கல்னு நீங்க கடந்த 1.25 வருஷம் நீங்க வேதனைப்பட்டீங்களோ அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அதில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். 12 ராசியில சிம்ம ராசிக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சி உடனடியான ரிலீஃபை தரப்போகுது. அப்ப சிம்ம ராசியில மகம், பூரம், உத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்த போகுது. சனி வக்ர பயிற்சியில 8ஆம் இடத்துல இருக்கிற சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை ரிஷப ராசியை பார்ப்பார். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான கன்னி ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்ப்பார். உங்க ராசிக்கு 5ஆம் இடமான தனுசு ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்ப்பார். இது சனியின் பார்வை. இப்ப வக்ரம் அப்படிங்கும் பொழுது பின்னோக்கி போறான்னு சொல்லிட்டோம். அப்ப தன்னுடைய வலுவை இழந்துருவார். ஏன்னா இப்ப நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டே பின்னாடி நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க ரிவர்ஸ்ல, அப்ப நம்மளோட வேகம் குறைவா இருக்கும். ஏன் கார்லயோ லாரியில கூட நீங்க ரிவர்ஸ் கியரை போட்டு நீங்க வண்டியை இயக்கும் போது என்ன ஸ்கில்டு டிரைவரா இருந்தாலும், எவ்வளவு எக்ஸலண்டான டிரைவரா இருந்தா கூட உங்களால முன்னோக்கி இயக்குற அளவுக்கு வேகமாக பின்னோக்கி இயக்க முடியாது. அப்ப கண்டிப்பாக அந்த வேகம் குறையும். அப்ப சனியின் தாக்கம் குறைந்திருக்கும் ஒரு 137 நாட்கள், ஏறக்குறைய 4.5 மாதம் உங்களுக்கு சனியின் தாக்கம் மிக மிக குறைவாக இருக்கும். அப்ப சனியால் எந்த தொந்தரவு, துன்பங்கள், அவமானம், வேதனை ஏற்பட்டுச்சோ அதிலிருந்து எல்லாம் உங்களுக்கு இப்ப நிவாரணம் கிடைக்கும். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் வாழும் ஒரு அற்புதம் சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை 27 தொடங்க போகுது. இந்த சனி எப்பொழுதுமே தொழிலையும் வியாபாரத்தையும் வேலையையும் குறிப்பதால் எந்த ஒரு நபரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த 3 தான் அடித்தளம். அப்ப இந்த இடத்தை சனி பார்த்ததால் உங்களுக்கு தொழிலில் சில
குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் ஒரு மந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம், வேலையில் ஒரு டென்ஷன், டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டிருக்கலாம். இதை எல்லாவற்றையும் சரி செய்யும் காலமாக இருக்கும். வேலையில சில அவமானம் ஏற்பட்டிருக்கும், தொழில் அல்லது பிசினஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ல ஒரு குவாலிட்டி இஷ்யூ ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ஆன் டைம் டெலிவரி இல்லாம இருக்கலாம், பிரைஸை மேட்ச் பண்ண முடியாம நீங்க தடுமாறி இருக்கலாம். கடந்த காலங்கள்ல வந்த சில ஆர்டர்ஸ் கூட இந்த அஷ்டமச்சனி காலத்துல உங்க கையை விட்டு போயிருக்கலாம். சதா சர்வகாலமும் நீங்க தொழில் வியாபாரத்தை நினைச்சு நினைச்சு நிறைய குழப்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. நீங்க அதை நினைச்சே உங்க தூக்கத்தை பாதி இதுவே உங்களை கெடுத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலத்தில் இருந்த உங்களுக்கு இந்த வக்ர காலத்தில் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வேலையில் இருந்த டென்ஷன், மேல் அதிகாரிகளின் தொந்தரவு, கூட வேலை செய்யக்கூடியவங்க கூட ஒரு ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை, உங்களை போட்டு கொடுக்கறது, அவங்க வேலையை உங்க தலையில கட்டுறது, இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. பல மேல் அதிகாரிகள், நிறுவன உரிமையாளர், ஜிஎம், மேனேஜர் போன்ற நபர்களோட தொந்தரவுகள் குறையும். உங்களோட வேலை பளுவை, உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு, என்ன வேலையில உங்களுக்கு டென்ஷன் இருக்கு, இந்த வேலையை உங்களுக்கு இந்த நேரத்துல செய்ய முடியுமா, இதை நார்மலா 2 பேர் செய்யற வேலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட மேல் அதிகாரிகள் புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ர காலம் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி வேலையில் ஏதாவது சம்பளம் வராம இருக்கு, ஒரு இன்கிரிமெண்ட் பெண்டிங்ல இருக்கு, அல்லது ஒரு ப்ரொமோஷன் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறோம், நமக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, இப்போ 1.25 வருஷத்துல இப்போ வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன், எனக்கு வரல. எத்தனையோ வருஷம் ஒரே நிறுவனத்துல நேர்மையா வேலை செஞ்சோம். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் நேர்மையின் அடையாளமானவர்கள், நேர்மைக்கு பெயர் போனவர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவாங்க. இது இயற்கை தான். ஆனா இந்த வக்ர காலங்களில் நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும். கம்பெனி மாறணும், அல்லது ஏதாவது ஒரு லொகேஷன் மாறணும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இந்த 137 நாள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா சனி வக்ர காலங்கள்ல இடமாற்றம் கிடைக்கும், அதே மாதிரி வேலை மாற்றம் கிடைக்கும், நிறுவன மாற்றம் கிடைக்கும், உங்களோட பொசிஷன் சேஞ்ச் கூட இந்த காலகட்டத்துல நீங்க செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஜாபை குட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க பேப்பர் போடலாம். இதுக்கு இது சூப்பர் காலம். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையா. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப தனம் அப்படின்னாலே நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய பணம் தான் தனம். அப்ப அந்த தொடர்ந்து வரக்கூடிய பணம்னா நமக்கு என்னென்ன வழியில வரலாம், ஒரு வியாபாரத்துல வரலாம், தொழில வரலாம், வேலை செய்யற இடத்துல இருந்து வர சம்பளத்துல வரலாம், அல்லது வீடு, கட்டிடம் அல்லது மனை இப்படி ஏதாவது ஒன்று வாடகைக்கு விட்டு அதுல வரலாம், அல்லது பேங்க்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதா இருக்கலாம். இந்த வழியில தான் ஒருத்தருக்கு வருமானம் வரும். அப்படி வரக்கூடிய அந்த வழியில் ஒரு தடை இருக்கும். தொழில சப்ளை பண்ணியிருப்போம், பேமெண்ட் வந்திருக்காது. கம்பெனில ஏதாவது ஒரு இன்சென்டிவ் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, வேலை செய்யறவங்களுக்கு அந்த இன்சென்டிவ் பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்றீங்க, உங்களோட சரக்குகள் விற்காம தேங்கி கிடக்கும், இதெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குன்னு வாங்குவீங்க, நீங்க வாங்கி வச்ச நேரம் அந்த டிமாண்ட் இல்லாம போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் கடந்த 1.25 வருஷமா நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் இருப்பீங்க. அதே மாதிரி தனஸ்தானத்துக்கு இதெல்லாம் குறையா இருந்துச்சு. அப்ப வக்ரம் பெறும் பொழுது கண்டிப்பாக தொழில்ல பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா தொழில்காரகன் அப்படின்னா 12 ராசிக்குமே சனிதான். அதே மாதிரி தொழில்ல வேலையாட்கள் பிரச்சனை இருக்கா, அது கண்டிப்பாக சரியாயிடும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். இப்ப நம்ம ஒண்ணு பேசுவோம், அதை போய் நம்ம கம்பெனில வேலை செய்யற இடத்துல இன்னொருத்தர் அதை கேட்டுட்டு போய் வேற மாதிரி சொல்லிடுவாரு. இந்த போட்டு கொடுக்கறது அல்லது திருச்சி சொல்றது, இதனாலையும் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த அவதூறுகள், அந்த வீண் பழி, யாரோ செஞ்ச தப்பையெல்லாம் நீங்க சுமந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை எல்லாம் அல்லது அந்த மாதிரி சிக்கல்கள், வேதனையில இருந்தெல்லாம் வெளியில வர்றதுக்கு இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிடும். குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் பாதிக்கும். இப்ப நீங்க ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவியா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தினோட அளவு குறையும். அப்ப குடும்பத்தை நிர்வகிக்க முடியாம நீங்க தத்தளிப்பீங்க. குடும்பத்தை நீங்க நடத்துறதுக்கே சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட நிறைய குடும்ப தலைவிகளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ரொம்ப 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 அற்புதமான ஒரு பார்வை அப்படின்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்காது. ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க, ஏதாவது ஒரு கட்சியில ஒரு பதவி கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எலெக்ஷன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், ஆனா அந்த பதவி நேத்து வந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும், இவ்வளவு நாள் இருந்த நமக்கு கிடைச்சிருக்காது. அது அஷ்டமச்சனியினால் ஏற்பட்ட வேதனை.
இப்ப கண்டிப்பாக உங்களோட உழைப்ப இப்பதான் உங்களோட மேலிடம் புரிஞ்சுகிட்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவார்கள். நீங்கள் விரும்பிய பதவி உங்களை விருப்பம் போல் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வக்ர காலத்தில் கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் கருதி உங்களோட குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு ஒரு கவலை உங்க மனசுக்குள்ள ஒரு 1.25 வருஷமா போட்டு ஆட்டி படைச்சிருக்கும். உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறதுக்கான எல்லா விதமான செயல்களும் எல்லா விதமான நடவடிக்கைகளையும் நீங்க இப்ப எடுப்பீங்க. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் அல்லது உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு முறையாக வரல, அது அசையும் சொத்தா இருக்கலாம், அசையா சொத்தா இருக்கலாம். எது வராம இருந்தாலும் சரி அல்லது சரியாக உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் அது இப்ப கிடைச்சிடும். அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தாலும் சரியாயிடும். நீதிமன்றத்தில் எந்த விதமான வழக்கு இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியம். யாராவது குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது 2வது குழந்தைக்கு எதிர்பார்க்கிறோம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்க இப்ப போலாம் அப்புறம் போலாம் நினைச்சு போகல, அல்லது உங்களோட வாழ்க்கை துணை அதற்கு சம்மதிக்கலைன்னா இப்போ அவங்க சம்மதிப்பாங்க. இப்போ போய் நீங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இயற்கையாகவே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பை இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி தரும். சனி வக்ர பயிற்சி என்பது 12 ராசிகளில் மிக 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 அற்புத பலன்களை இந்த அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கும் சிம்ம ராசிக்கு தரப்போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் உங்களுடைய அஷ்டம சனியின் தாக்கத்தை முழுவதும் நீக்கிவிடும். அஷ்டம சனி நமக்கு நடந்துச்சா, கடந்த 1.25 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே இப்ப இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சுன்னு ஒரு உணர்வை இந்த சனி வக்ர காலம் முடியும் பொழுது நீங்க உணர்வீர்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான பாதை, அது தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த வயதில் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தரும் ஒரு சனி வக்ர பயிற்சியாக இந்த சனி வக்ர பயிற்சி இருக்கும். உங்களோட ராசியில பூர நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கு. இந்த பூர நட்சத்திரம் தான் மகாலட்சுமியின் நட்சத்திரம். 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் மகாலட்சுமியே. அப்ப ஒருத்தரோட வாழ்க்கையில பணம் வருவதற்கு 3 வழிதான் சொன்னோம். இந்த தொழில் இல்ல வியாபாரம் இல்ல வேலையின் வழியாக இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், இதுலதான் பணம் வரணும். இந்த பணம் வரணும் அப்படின்னாலே சனியின் வக்ர பார்வை 10ஆம் இடத்தில் விழுவதால் கட்டாயமாக தொழில் ஸ்தானத்தை நீங்கள் ஆக்டிவேட் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா 1.25 வருஷம் முடங்கி கிடந்தவங்களுக்கு ஒரு 4.5 மாசம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஜாக்பாட் பீரியட் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஆடி பூரம் வரப்போகுது, அந்த ஆடி பூர நட்சத்திர நாள்ல மகாலட்சுமி ஆலயத்துக்கு போய் நீங்க 10 தேங்காயில நெய் விட்டு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. பெரிய அளவிலான தொழில் வியாபார வளர்ச்சி ஏற்படும். வேலையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கட்டாயம் நடந்தே தீரும். உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட உடனடி கோரிக்கை, தொழில்ல வளர்ச்சி வேணும், வியாபாரத்துல முன்னேற்றம் வேணும், ஒரு நல்ல வேலை வேணும் அல்லது சம்பள உயர்வு வேணும், வேலையில இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரெஷன் குறையணும் அப்படின்னு எது நீங்க நினைக்கிறீங்களோ அதை வீடியோவுக்கு கீழே பாருங்க, கமெண்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ல போயிட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்க கோரிக்கையை போட்டுட்டு நீங்க மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்யற விதமா ஜெய் மகாலட்சுமின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆடி பூரம் வெள்ளிக்கிழமையில வருது. 10 வருஷத்துக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையும் ஆடிப்பூரமும் ஒன்னா வருது. வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மிக்கு உகந்த நாள். பூர நட்சத்திரம்ங்கிறதே லக்ஷ்மியின் நட்சத்திரம், சுக்கிரனி நட்சத்திரம். இது 10 வருடம் கழித்து வருவதால் இந்த நாளில் தவறாமல் மகாலட்சுமி ஆலயத்துல வழிபாடு செய்யுங்க. தேங்காயில 10 தேங்காயில தீபம் போடுங்க. தொழில பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும். உங்க ஊர்ல மகாலட்சுமி கோவில் இல்லையா, ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க. சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுடைய கூகுள் மேப் லொகேஷனும் எப்படி வரணுங்கிற தகவல் அனுப்புவாங்க. ஆடி பூரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அந்த ஆலயத்துல மகாலட்சுமி முன்னிலையில திருவிளக்கு பூஜை நடைபெற இருக்கிறது. இது ஆடி மாத 5வது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையும் நடைபெறும். அதுல நீங்க கலந்துக்கணும்னாலும் சரி, இல்ல தேங்காய் தீபம் போடணும்னாலும் சரி, லக்ஷ்மியை வழிபாடு செய்யணும்னாலும் ஆலயத்துக்கு அன்றைய தினம் வாருங்கள். அன்றைய தினம் காலை முதல் இரவு வரை கோவில் நடை சாத்தப்படாது. அதுதான் அந்த ஆலயத்தின் ஒரு விசேஷம். ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமையில் வருது, அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போட்டாலும் அன்றைய தினம் உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கும் உங்கள் கோரிக்கையை மகாலட்சுமியிடம் சொல்லி விசேஷ அர்ச்சனை செய்யறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன்.
இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதற்காகவோ அல்லது தேங்காய் தீபம் போடுவதற்காகவோ ஆலயத்திற்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க மற்ற தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களோட ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாலோ, சனி பாதகாதிபதி உடைய நட்சத்திரத்துல இருந்தாலோ கண்டிப்பாக சனி பிரீத்தி செஞ்சுக்கிங்க. உங்களோட பிறந்த கால ஜாதகம் கட்டாயம் எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு அதன்படி நீங்க உங்களோட இந்த 4.5 பாதத்தை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நேரத்தில் எதை செய்தாலும் அது நன்மையில் முடியும்பாங்க. அப்ப இந்த நாளும் கோளும் சிறப்பாக இந்த 4.5 மாதம் இருக்கிறதுனால இதை சரியாக பயன்படுத்துங்கள். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அதே மாதிரி நீங்க நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் அல்லது என்னை சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம அலுவலகத்துக்கு என்னை நேரில் சந்திக்கலாம். அல்லது ஆன்லைன் வழியாகவும் வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்பியும் உங்களோட பலன்களை நேரடியாக போன்லயே எங்கிட்ட பேசியும் தெரிந்து கொள்ளலாம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனையை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.